ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம தவக்கல் மில்லில் என்ன ரெடி பண்ணுறோம்னா கார அடை தோசை மாவு. இந்த கார அடை தோசை மாவு வந்து பொடியாக திரிச்சு வச்சுருவோம். அதில் மாவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் கரைச்சி வச்சுட்டு தோசை சுடனா சுட்டாடலாம். இதில் பூரா பருப்பு தான் சேரும். பருப்பு, மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எல்லா பருப்பும் சேர்ந்துருக்கும். காயம் சேர்ந்துருக்கும். காரம் அடை தோசை மாவு, காயம், சுக்கு, மாவு திரிச்சதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து காஷ்மீரி சில்லி பொடி போட்டு விரவிக்கணும். நல்லா கார அடை தோசை மாவு செமையாக இருக்கும். வேணுங்கிறவங்க நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கிறோங்க.